2029 மு.க. ஸ்டாலின் எங்களிடம் கெஞ்சுவார். ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை பார்க்க போகிறது. இல்லை என்றால் என் பெயரையே மாற்றிக்கொள்கிறேன். அமித்ஷா விட்ட அதிரடி சவால். கனிமொழி சொன்ன செய்தியால் அதிர்ந்து போன அறிவாலயம். அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதையுமே புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுவதில்லை. பாஜகவை எதிர்த்தால் கிறிஸ்துவ முஸ்லிம்கள் சந்தோஷப்படுவார்கள், அது தனது வாக்கு வங்கிக்கு பலமாக இருக்கும் என்பதை மட்டும்தான் யோசிக்கிறார். அப்படி யோசித்துதான் தொகுதி மறுசீராய்வு விவகாரத்தில் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டுவிட்டார். அதோடு கருப்பு சட்டை அணிந்து கொண்டு தொகுதி மறுசீராய்வு சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார். அதோடு இந்த சட்டத்திற்கு திமுக எம்பிக்கள் எதிர்த்து வாக்களிப்பார்கள். இது மசோதாவை எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து தோற்கடித்து காட்டுவோம் என்று எகிரி பேசினார். மத்திய பாஜக அரசை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மை பலம் இருந்தாலும் கூட இது போன்ற தொகுதி மறுசீராய்வு, மகளிர் இடஒதுக்கீடு போன்ற மசோதாக்களை நிறைவேற்ற 2% எம்பிக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. அதனால்தான் இந்த மசோதா மக்களவையில் வெற்றி பெறவில்லை. என்றாலும் இதற்கு அதிகமானோர் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் திமுகவோ மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தங்கள் எதிர்ப்பதாக சொன்னால் பெண்களின் ஓட்டுகள் கிடைக்காது என்பதனால் தொகுதி மறுசீராய்வுக்கு எதிராகத்தான் நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று கூறினார்கள். குறிப்பாக திமுகவினரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தற்போது 39 எம்பி தொகுதிகள் இருக்கும் நிலையில் அதை மக்கள் தொகை அடிப்படையில் குறைப்பதற்கு மத்திய பாஜக அரசு திட்டமிடுகிறது. அதோடு வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் அங்குள்ள மாநிலங்களுக்கு அதிகம் தொகுதிகளை கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். முக்கியமாக பாஜகவிற்கு வட இந்தியாவில் அதிகப்படியான செல்வாக்குடன் இருப்பதால் அங்கு எம்பி தொகுதிகளை அதிகப்படுத்தி கூடுதலான தொகுதிகளில் தங்கள் வெற்றி பெற திட்டம் போடுகிறார்கள் என்று மு.க. ஸ்டாலின் வெளிப்படையாக கருத்து கூறினார். அதோடு இவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீராய்வு செய்தால் தமிழ்நாட்டிற்கு எம்பி தொகுதி குறைந்து 34 தொகுதிகளாகிவிடும். இப்படி குறைப்பதற்கு தான் மத்திய அரசு திட்டம் போடுகிறது என்றும் குற்றம் சாட்டினார் மு.க. ஸ்டாலின். ஆனால் இதை மக்களவையில் கனிமொழி பேசிய போது தடாலடியாக மறுத்தார் அமித்ஷா. எங்களை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீராய்வு செய்யவில்லை. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50% அதிகரிக்கப் போகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தால் தமிழ்நாட்டிற்கு இப்போது 39 எம்பிக்கள் இருக்கும் நிலையில் அடுத்து அது 59 உயரப்போகிறது. வேண்டுமானால் அதை எழுத்துப்பூர்வமாக மக்களவையில் நான் கொடுக்க போகிறேன் என்று கூறினார். இப்படி அவர் சொன்ன போதிலும் கூட இந்திய கூட்டணி கட்சிகள் இறங்கி வரவில்லை. இந்த நிலையில்தான் மக்களவையில் ஆவேசமாக பேசிய அமித்ஷா 2029க்குள் கண்டிப்பாக இந்தியாவில் தொகுதி மறுசீராய்வு நடக்கும். இப்போது நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் அதை செய்யவில்லை என்று கூறியும் எதிர்க்கட்சிகள் கேட்கவில்லை. ஆனால் 2029 மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த மறுசீராய்வு நடத்தப்படும். அப்போது திமுக உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுக்கு இப்போது இருக்கும் 39 தொகுதி என்பது 34 குறைந்துவிடும். ஆனால் தற்போது நாங்கள் இந்த 39 தொகுதிகளை 59 உயர்த்தி தருவோம் என்று கூறியும் இவர்கள் கேட்கவில்லை. அதனால் 39 தொகுதி 34 ஆகும்போது தமிழ்நாட்டில் உள்ள திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே நீங்கள் தருவதாக சொன்ன அதே 51 தொகுதிகளை கொடுங்கள் என்று கெஞ்சுவார்கள். இதுதான் 2029 மக்களவை தேர்தலுக்கு முன்பு நடக்கப் போகிறது. இவர்களிடத்தில் சில விஷயங்களை மரியாதையோடும் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்திலும் நாம் சொன்னால் அதற்கு இவர்கள் சரிசாய்ப்பதில்லை. அதை வைத்து அரசியல் செய்கிறார்கள். அதனால் அரசியல் செய்யும் இவர்களிடத்தில் அதே அரசியலை நாங்கள் செய்வோம். 2029 மக்களவை தேர்தலுக்கு முன்பு நாடு முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திவிட்டு அந்த அடிப்படையில் தொகுதி மறுசீராய்வு செய்வோம். அப்போது தமிழ்நாட்டிற்கு இப்போது இருக்கும் 39 தொகுதியிலிருந்து குறைந்து 34 மட்டுமே கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் அந்த சமயத்தில் எங்களுக்கு ஏற்கனவே சொன்ன 59 தொகுதிகளை கொடுங்கள் என்று திமுக டெல்லிக்கு ஓடி வந்தால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம், அதற்கு வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் அமித்ஷா. இப்படி அவர் சொன்ன விஷயத்தை கனிமொழி மு.க. ஸ்டாலினிடத்தில் சொன்னதை அடுத்து கடும் அப்செட் ஆகியுள்ளாராம். ஒருவேளை இவர் சொல்வது போலவே அடுத்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு எம்பி தொகுதிகள் பிரித்து கொடுத்தால் இப்போது இருக்கும் 39 குறைந்து விடுமோ என்று கடும் பீதி அடைந்துள்ள மு.க. ஸ்டாலின் இப்போது 59 வரை தருவதாக அவர்கள் சொன்னபோது அதற்கு எதிராக நாம் அரசியல் செய்துவிட்டோம், அடுத்து 34 குறைக்கும் போது நாம் எப்படிப்பட்ட அரசியல் செய்ய முடியும் என்று அவசரப்பட்டு தொகுதி மறுசீராய்வு விவகாரத்தில் அரசியல் செய்துவிட்டதை சொல்லி புலம்பி இருப்பதாக திமுக வட்டாரங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று கண்மூடித்தனமாக செயல்பட்டு இப்படி கண்டமாகி நின்று கொண்டிருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். மக்களே, இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.